நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி சிக்னல் கிடைக்காது. ஏன்னா நமக்கும் டவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணுறோம், இல்லைனா ஃபோன் ஆஃப் பண்ணுறோம்? இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏடிசி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம், ஃப்ளைட்டில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுங்கிறது ஒரு டீம் வச்சுப்போம். இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுங்கிறது கிரவுண்டில் இருக்கிற ஒரு டீம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்டில் இருக்கிற ஏர்க்ராஃப்டையோ இல்லை ஏரில் இருக்கிற ஏர்க்ராஃப்டையோ மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறவங்க இவங்க தான். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷன், சோர்ஸில் இருக்கிற கண்டிஷன், டெஸ்டினேஷனில் இருக்கிற கண்டிஷன், டிரான்சிட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் இவங்களோட வேலை தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க பண்ணுறது வந்து 2 ஏர்ப்ளைனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சேஃப்டி டிஸ்டன்ஸை என்ஷூர் பண்ணுவாங்க. நிறைய ஏர்க்ராஃப்ட் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் இன்னொரு ஏர்க்ராஃப்ட்டும் வந்து கொலைட் ஆகக்கூடாது. கொலைட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான். ஸோ இது ஏடிசியோடைய வேலை. அடுத்து நேவிகேஷன் சிஸ்டம். இது வந்து ஃப்ளைட்ஸில் இருக்கிற பைலட் யூஸ் பண்ணுறது. ஸோ எந்த டைரக்ஷனில் போகிறோம், எந்த ஆங்கிளில் எந்த பொசிஷனில் இப்போ இருக்கும், டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எவ்வளோ ஹைட்டில் போனால் சேஃபாக போகலாம், இதெல்லாம் வந்து பைலட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். இந்த ஏடிசியும் நேவிகேஷன் சிஸ்டமும் ரேடியோ சிக்னல்ஸை எமிட் பண்ணும். இந்த ரேடியோ சிக்னல் வந்து நம்ம ஃபோன்ஸ்லேருந்து எமிட் ஆகிற ரேடியோ சிக்னல் கூட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பைலட்டுக்கும் இல்லை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நேவிகேஷன் சிஸ்டமும் கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். ஏன்னா அது இல்லாமல் இந்த டைரக்ஷனில் போகிறன்றதே தெரியாது. நீங்கள் கேட்கலாம், ஃபோனில் சிக்னலே இல்லை, பட் இது எப்படி வந்து மற்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சி கூட இன்டர்ஃபியர் ஆகி எப்படி வந்து கம்யூனிகேஷன் இம்பாக்ட் பண்ணுதுன்றது நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஃபோனில் சிக்னலே இல்லைனாலும் ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணல அப்படின்னா உங்கள் ஃபோன் ஒரு சிக்னல், ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போவுமே. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான். அது ஒரு வேளை சிக்னல் கிடைச்சிது அப்படின்னா அந்த சிக்னல் கூட உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரேடியோ சிக்னல்ஸ் ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் கூட இன்டர்ஃபியரன்ஸ் ஆகி கம்யூனிகேஷன்லையோ இல்லை நேவிகேஷன் சிஸ்டம்லையோ ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் ஃபோனை ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா ஏர்ப்ளைன் மோடில் வைக்க சொல்கிறாங்க.